அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இப்போ எளிய மார்க்கம் என்கின்ற பாடத்தில் பாடம் 4 வாழ்வியல் குறித்த ஒரு பாடம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெற்றோரின் கண்ணியம் மற்றும் ஒழுக்கங்கள். முதல்ல வாழ்வியல் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பெற்றோர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், யாரை நாம் என்ன செய்யக்கூடாதான், நோவினை படுத்தாமல் இருப்பதுதான் வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கான ஒன்று. சரி, இப்போ பெற்றோரின் கண்ணியம் மற்றும் ஒழுக்கங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பெற்றோரை குறித்து நம்ம பார்த்துருக்கோம், ஹதீஸில் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இஸ்லாம் பெற்றோர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வதையும் ஒழுக்கம் இன்னும் கண்ணியமாக இருப்பதையும் கற்றுத்தருகிறது. ஏனெனில் பெற்றோர்கள் நம்மை வளர்க்கிறார்கள், நமது ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றுகிறார்கள், நமக்காக தமது சுகங்களை தியாகம் செய்கிறார்கள். அவர்களின் பெரிய உபகாரம் நம் மீது இருக்கிறது. இதன் காரணமாகவே அல்லாஹ் தன்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு தாய் தந்தைக்கு வழிபட்டு நடப்பதற்கு கட்டளையிடுகிறான். குர்ஆனில் வந்துள்ளது, நீங்கள் அவனை தவிர வேறு எவரையும் வணங்க வேண்டாம் என்றும், மேலும் தன் தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும், அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை சீ என்று கூட கூற வேண்டாம் என்றும், அவர்களை உதாசீனப்படுத்தாமல் மிக மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்றும் உமது இறைவன் மிக தெளிவாக கட்டளையிடுகிறான். இது சூரா இஸ்ராவில் 223வது வசனமாக இருக்குது. சுபஹானல்லாஹ், இது பிரபலமான ஒரு வசனம். அதாவது உஃபில் லஹுமா அப்படிங்கிற, உஃபில் லக்குமா அப்படிங்கிறது வரும். என்ன அர்த்தம்? உங்களுடைய பெற்றோர்கள் வயது அடைந்து விட்டால் உஃப் என்கின்ற வார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா அவனுடைய இணை வைப்புக்கு அடுத்து பெரிய பாவமாக சொல்வது என்ன? பெற்றோர்களை நோவினை செய்வது, பெற்றோர்களை நோவினை செய்வது அப்படிங்கிறத நமக்கு சொல்றான். அனிஷ்குர்லி வலிவாலிதை, நாம் இந்த உலகத்தில் நன்றி செலுத்துவதற்கு மிக உரிமை பெற்ற ஒரு முதல் தரஜாவில் இருக்கிறது அல்லாஹ். அல்லாஹுக்கு நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நன்றி செலுத்தணும். அதற்கு பின்னால் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ கட்டுப்படுதலையும் இரண்டாவது ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க, நன்றி செலுத்துவதிலையும் இரண்டாவது ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. அதே போல பெரும் பாவங்களுடைய பட்டியலில் இணை வைப்பு எப்படி முதல் பெரும் பாவமோ, அதே போல இரண்டாவது பெரும் பாவம் பெற்றோர்களை நோவினை செய்வது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். இப்போ ஹதீஸுக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல, நமக்கு மனன ஹதீஸ்ல 2 ஹதீஸ் நமக்கு ரொம்ப தெரியும். அல் ஜன்னத்து தஹத அக்தாமின் உம்மஹாத் ரிலர் ரப்பி வ ரிலல் வாலிதி அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது, அல்லாஹ் தந்தையின் பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கமும் பொருத்தமும் நம்மளுடைய வீட்டிலேயே பெற்றோர்களிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு சில ஹதீஸ்ல ஒரு 5 விஷயத்தை அல்லது ஒரு 7 விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் விலக்கி இருக்கிறதாக, அல்லாஹ் விலக்கி விட்டான். விலக்கினா உங்களிடத்திலிருந்து ஹராமாக்க சொல்லி இருக்கிறான், நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 7 விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. முதல் விஷயம் என்ன? நாம் தவிர்ந்து கொள்ளக்கூடிய, நாம் விலக்கி கொள்ளக்கூடிய 7 முக்கியமான விஷயங்கள். 1, இந்த தலைப்பின் அடிப்படையில் வரக்கூடிய தாய் தந்தையரை நோவினை செய்வது. நோவினை செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் நம்ம மக்கள் நோவினை செய்து கொண்டிருக்கிறாங்க? பேச்சால், நடவடிக்கையினால், செயல்பாட்டினால், அவர்களுடைய ஏதாவது ஒரு உபதேசத்தை கேட்காத பொழுது, அவர்களுக்கு கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது, இது எல்லாமே நோவினைப்படுத்துவது. நோவினைப்படுத்துறதுன்னா அடிக்கிறதும் இது பண்றது மட்டும் கிடையாது, பேச்சு கூட என்ன செய்யுது? ஒரு நோவினை தான். அதே போல அவர்களை மதிக்காமல் நடப்பது, அவர்களுடைய நல்லுபதேசத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இது எல்லாமே நாம் பிற மனிதர்கள் செய்யும் பொழுது எப்படி நமக்கு வேதனை வருமோ, நமக்கு கஷ்டங்கள் வருமோ, அதே போல பெற்றோர்களுக்கு என்ன செய்யும்? கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அப்போ முதல் இது விலகிக் கொள்வது. முதல் இது என்ன? தாய் தந்தையரை நோவினை செய்யாதீர்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. 2வது, தன் கடமையை சரிவர செய்யாமல் இருக்காதீர்கள். அல்லாஹ் நமக்கு நிறைய கடமைகள் கொடுத்துருக்கிறான் இல்லையா? மனைவி, நம்மளுடைய துணைவிகளிடத்துல, நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல, நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளிடத்துல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, சாதாரணமாக நம்ம பிரித்து சொல்லணும்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை.
இரண்டுலையும் நல்ல முறையில் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போ இதில் நம்ம எப்படி எழுதி கொள்ளணும் அப்படின்னா, கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மூன்றாவது, நமக்கு தனக்கு உரிமை இல்லாததை தேடாதீர்கள். நமக்கு ஏதாவது ஒரு இதில் உரிமை இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாதான், தேடவே கூடாது. அது நமக்கு எல்லாம் விலக்கி வச்சிருக்கிறார். உரிமை இல்லாத விஷயத்தில் நீங்கள் தேடாதீர்கள், உரிமை இல்லாததை தேடாதீர்கள். மூன்றாவது விஷயம், இதை நீங்கள் அதிலெல்லாம் எழுதுனீங்க, ஒரு இந்த நோட்டு டெஸ்ட் நோட், இது கிட்ஸ் நோட் போட்டுக்கிறோம். நான்காவது, பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்காதீர்கள். அல்லாஹுடைய தூதர் அப்பயே எல்லாத்தையுமே இப்பைக்கும் இந்த நவீன காலத்திற்கும் அந்த அறியாமை காலத்திற்கும் பயன்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்திருக்கிறார். பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்காதீர்கள், விலகிக் கொள்ளுங்கள் அதிலிருந்து. ஐந்தாவது, கேள்விப்பட்டதை எதெல்லாம் காதில் வந்து விழுகுதோ அது பொய்யா உண்மையா எதுவுமே தெரியாம பகுத்தறியாமல் அதை பரப்பாதீர்கள். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. என்ன, எது காதில் விழுகுதோ அதில் நம்ம பரப்புறதை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மூக்கு கண்ணு காதெல்லாம் வச்சு என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். அதில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. தண்ணி இருந்தால் கொடுங்க. அப்போ நாம் எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ கேள்விப்பட்டதையெல்லாம் பொய் எது உண்மை எது என்று பகுத்தறியாமல் நீங்கள் அதை பரப்பாதீர்கள் அப்படிங்கிறத. சரி, ஓகே. ஐந்தாவது விஷயம் இது. ஆறாவது, அதிகமாக கேள்வி கேட்காதீங்க. அதிகமாக கேள்வி கேட்காதீர்கள், வீணான கேள்வி. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துலையுமே வீணான கேள்வி கேட்டாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் தூதர்னு சொல்கிறீங்களா, என் தந்தை யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேள்விகள் வந்துச்சா அப்படி கேட்பாங்களாம். என் தந்தை யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களாமா. அதெல்லாம் அப்போ இப்படி தேவையில்லாத இஸ்லாமிய கொஸ்டின், மார்க்க ரீதியான கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். தேவையில்லாத கேள்விகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்பது கூடாது. அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏழாவது, பொருட்களை வீண் விரயம் செய்யாதீர்கள். பொருட்களை வீண் விரயம் செய்யாதீர்கள். ஆக இந்த 7 விஷயத்திலிருந்து முற்றிலும் விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விலக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 1, தாய் தந்தையரை நோவினை செய்யாதீர்கள். தன் கடமைகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியான முறையில் செய்யாமல் இருக்காதீர்கள். தனக்கு உரிமை இல்லாததை தேடாதீர்கள். பெண் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். கேள்விப்படாத விஷயத்தை பரப்பாதீர்கள். கேள்விப்பட்ட விஷயத்தை பொய்யா உண்மையா என்று பகுத்தறியாமல் பரப்பாதீர்கள். அதிகமாக கேள்வி கேட்காதீர்கள். பொருளை வீணடிக்காதீர்கள். இப்போ இந்த 7 விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் நமக்கு விலக்கி இருக்கதாக நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதுல முதல் இடத்தில் இருப்பது என்ன, தாய் தந்தையரை கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வாசிச்சு விளக்கம் சொல்லுவோம். தாய் தந்தைக்கு, கிதாப கவனிங்க, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதால், அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதால் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கின்றன. ஒரு தடவை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு எந்த அளவு கடமை உள்ளது, அவ்விருவரும் உங்களின் கடமை உள்ளது என்று கேட்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்விருவரும் உங்களின் சுவனம் இன்னும் நரகமாக இருக்கிறார்கள் என பதில் கூறினார்கள். தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யும் போது இம்மை மறுமை இரண்டிலையுமே நமக்கு அல்லாஹு தஆலா நிறைய நற்கூலியை கொடுக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்க ரலியல்லாஹு ஆகாததுக்கு ஒரு காரணம் தாய் தந்தை. ஆனா அவங்களுடைய தரஜா குறையல. ரதியா ஆகாத பொழுதே அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க, உவைசுல் கர்னியை குறித்து முன்னறிவிப்புகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வரலாறுலாம் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். உவைசுல் கர்னி என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் இருந்தாராம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழாதது கூட கிடையாது, வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் வேறு நாட்டில் இருக்கிறாங்க, எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் இங்கே மதீனாவில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் இடத்துல இப்படி சொல்றாங்க, ஒரு மனிதர் இருப்பார். உவைசுல் கர்னின் பேர் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். உவைசுல் கர்னி பேர் சொல்லலை, ஒரு மனிதர் இருப்பார். அடையாளம் சொல்றாங்க. ஆடைகள் ரொம்ப பழசா இருக்கும், மேல ஒரு போர்வை எப்பயும் போல போட்டிருப்பாரு. அவங்களுடைய உடம்புல ஒரு வெள்ளை தழும்பு, ஒரு நாணயம் அளவுக்கு, ஒரு தீனார் திர்ஹம் அளவுக்கு ஒரு வெள்ளை தழும்பு இருக்கும். அவர் எப்போ நல்ல ஒரு மனிதராக இருப்பார். அவரை நீங்கள் அதாவது அவருடைய அடையாளம் கொண்டு நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் அவர்களிடத்துல உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்கள், தௌபா செய்ய சொல்லுங்கள், உங்களுடைய பாவத்திற்காக பிழை பொறுப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க ரசூலுல்லாஹ். அப்போ
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்துல, ஏன்னா ஹஜ்ஜில் தானே எல்லா நாட்டு மக்கள் வந்துருவாங்க, ஹஜ்ஜுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லுவாங்களா, ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதருடைய அங்க அடையாளங்கள், அவருடைய இந்த மாதிரியான வெள்ளை தழும்பு இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளங்களை சொல்லி, இன்னார் யாராவது உங்களுக்கு தெரியுமா, இல்ல யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலையும் கேட்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அவர் ஹஜ்ஜுக்கு வரல, ஆனால் அவருடைய அடையாளத்தை தெரிந்த சில எகிப்து நாட்டு மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்த பொழுது, இப்படி ஒரு மனிதர் எங்க ஊர்ல இருக்கிறாரு, தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலை தான் அவருடைய முழுக்க அவருடைய ஒரு கடமையாக இருக்கு, வேலையாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் கிளம்பி போயிட்டாங்களாம் எகிப்து நாட்டுக்கு. அப்போ ஒரு மரத்தின் அடியில இபாதத் தொழுகை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய அடையாளங்கள், எளிமையான தோற்றம், அதே போல நற்குணங்கள், அதே போல அந்த ஒரு வெள்ளை தழும்பு, இது எல்லாம் பார்த்த உடனே உவைசுல் கர்னி, அவர் பேர் தான் உவைசுல் கர்னி, உங்களுடைய பேர் என்ன எல்லாம் விசாரிச்சு, அல்லாஹுடைய தூதர் உங்களை சந்திக்க எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களிடத்துல துவாவை பெற சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்கன்னு கேட்கிறவங்க யாரு? சுபஹானல்லாஹ், அஷ்ரத்துல் முபஷரா, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொன்ன ஒரு சஹாபி உவைசுல் கர்னி இடத்துல துவா கேளுங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன அமல் செஞ்சாங்கன்னு அவங்ககிட்டே கேட்குறாங்க. கேட்கும் பொழுதுதான் ரசூலுல்லாவுடைய வருகையையும், மதீனாக்குள்ள ரசூலுல்லா இருக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த வேலையை விட்டுட்டு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், அல்லாஹுடைய தூதரை நேரடியாக என்னால் பார்க்க முடியலைங்கிறத ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் நான் கவனம் செலுத்துகிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் தோழரே, உங்களை குறித்து உங்களை பார்க்காத நீங்களும் அல்லாஹுடைய தூதரை பார்க்காத அந்த நிலையில் உங்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி இவர் ரொம்ப பிரபலமான ஒரு வரலாறு நிறைய இருக்குது அவங்களுடைய வரலாறு. சுபஹானல்லாஹ், அப்போ இவ்வளவு பிரபலமான ஒரு வரலாற்றில் இடம்பெறுவதற்கு ஒரே காரணம் என்ன? சுபஹானல்லாஹ், தாய்க்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு, அவ்வளவுதான், பெற்றோர் 2 பேருக்கும். நமக்கு ஒரு குகைவாசியுடைய சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? 3 பேர் மாட்டி கொண்டிருக்கும் போது தாய் தந்தையர்கள் தூங்கி கொண்டிருக்க தன்னுடைய பாலேந்தி காலையில கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நற்செயலை சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க? சுபஹானல்லாஹ். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் இன்னொன்று கவனிக்கணும். 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கிறோம் நம்முடைய தாய் தந்தையர்களுடைய கடமைகளை. எப்படி? உயிரோடு இருக்கும் பொழுது என்ன கடமைகள் செய்யணும், அவர்கள் மரணித்த பின்னால் என்ன கடமைகள் செய்யணும், ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா எப்பொழுதுமே தாய் தந்தையரை மறக்காதீங்கிறதுக்காகவே, மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். உயிரோடு இருக்கும் பொழுது துஆ, தௌபா, பணிவிடை, சொல் பேச்சு கேட்பது, கண்ணியம் கொடுப்பது, இரக்கம் காட்டுவது, மரியாதையாக நடந்து கொள்வது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இறந்த பின்னால் செய்யக்கூடிய 5 கடமைகள், இறந்த பின்னால் செய்யக்கூடிய 5 கடமைகள். ஏன் அப்படின்னா, மனிதன் எவ்வளவு முஹப்பத்தோடு இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, காலங்கள் செல்ல செல்ல அவர்களுடைய கவனம், அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கவனம் குறைஞ்சு போயிடும். யாரா இருந்தாலும் அப்படிதான். ஒரு பொருளை பார்க்கும்போது அவர்கள் உபயோகித்த ஒரு ஆடையையோ இல்லை ஏதாவது ஒரு பேச்சில் வரும்பொழுது அவங்களுடைய ஞாபகம் வரணும். ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இறந்த பின்னாலும் நம்மளுடைய துவாவில் ஹயாத்தா இருக்கணும் எப்பொழுதுமே. சுபஹானல்லாஹ், நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வார்த்தை இறந்த பின்னாலும் ரஹ்மானே அவர்கள் மீது இரக்கம் காட்டு. சுபஹானல்லாஹ். அதே போல ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிசாப் அந்த விசாரணை செய்யக்கூடிய நாளிலும் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உலக முக்மீன்கள் எல்லோரையும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, மரணித்த பின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள். 1 துஆ. அது எல்லாருக்குமே இல்ல ஒரு கடமை என்ன? துஆ. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாடியும் அவர்களுடைய ஞாபகங்கள் எப்பொழுதும் வரணும். என்ன
கேட்கணும், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். ஒன்று. ரெண்டாவது தௌபா. தௌபாவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. துவாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கேட்போம், பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேட்போம், மன நிம்மதிக்கு கேட்போம், எல்லா விஷயத்திற்கு கேட்போம். தௌபா என்பதும் ரொம்ப முக்கியமானது. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தௌபா செய்வது இறந்த பின்னால் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை. மூன்றாவது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது. யார் இடத்துலயாவது ஒப்பந்தம் வசியத் செய்கிறார்கள் அப்படின்னு செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு இந்த இவருக்கு இந்த இவ்வளவு காசு கொடுக்கணுன்ட்டு நான் நினச்சிருந்தேன், இல்லை இந்த வாக்குறுதியை நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வசியத் செய்தாலோ அல்லது அந்த ஒப்பந்தம் அவர்கள் இறந்த பின்னால் தெரிய வந்தாலோ, அந்த ஒப்பந்தம் இறந்த பின்னால் தெரிய வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னு சொல்லும்போது உறவுகளை ஆதரிக்க வேண்டும். தாய் தந்தையர்களுடைய உறவுகளை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆதரிக்கணும். இறந்துட்டாங்க, நம்மளுடைய பெற்றோர்களே நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு என்ன நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. உறவுகள் எப்படி அல்லாஹு தஆலா பெற்றோர்கள் மூலமாக எவ்வளவு உறவுகளை கொண்டு வந்து சேர்த்தானோ அந்த அத்தனை உறவுகளை நல்ல முறையில் அதை நம்ம பேணி பாதுகாக்கணும், உறவுகளை ஆதரிக்க வேண்டும். நான்காவது. ஐந்தாவது என்ன அப்படின்னா அவர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். பெற்றோர்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கண்ணியப்படுத்துறது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய பெற்றோர்களின் நண்பர்களை பார்த்தால் பெற்றோர்களை குறித்து புகழ் வார்த்தை சொல்லணுமா, புகழ்ந்து சொல்லணுமா. என்னுடைய அம்மா என்னுடைய அத்தை இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் உங்களை பற்றி பேசினாங்க, உங்களுடைய விஷயத்தை நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கடமைகளும் இறந்த பின்னால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கிய கடமை அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கடமைகள்லாம் இருக்குது இல்லை, ஜனாசா தொலை வைக்கணும், அதே போல் குளிப்பாட்டணும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் குளிப்பாட்டணும் அப்படிங்கிறது. சரி, அதுக்கப்புறம் எவர் பெற்றோருக்கு, தொடர்ந்து கிதாபு வாசிப்போம், எவர் பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களின் சொல்லை ஏற்று அவர்களை சந்தோஷமாகவும் கண்ணியமாகவும் வைத்துக் கொள்கிறார்களோ அவருக்கு சுவனம் கிடைக்கும். மேலும் எவர் பெற்றோருக்கு சிரமங்களை ஏற்படுத்தி அவர்களின் சொல்லை கேட்காமல் அவர்களை கோபப்படுத்தி அவர்களை மனவேதனைக்கு உள்ளாக்குகிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலே போடுவான். மஆதல்லாஹ். ஒரு ஹதீஸ், எவர் தன் பெற்றோருக்கு வழிபட்டு அவர்களை பிரியமான பார்வையுடன் பார்க்கிறாரோ அவரின் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை கிடைக்கிறது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சில விஷயத்தை பார்த்தால் நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குர்ஆனை பார்த்தால் நன்மை, கஅபாவை பார்த்தால் நன்மை, அதே போல பெற்றோர்களை அன்போடு பார்க்கக்கூடிய பார்வைக்கு கூட ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே நீங்கள் பெற்றோருடன் பாசத்துடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்யுங்கள், எந்த நிலையிலும் ஒரு அணுவளவு கூட துன்பம் கொடுத்து விடாதீர்கள், சகல நிலைகளிலும் மென்மையாகவும் கண்ணியமாகவும் பேசுங்கள், அவர்களுக்காக எப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அவர்களை சந்தோஷமாக வைத்தால் அல்லாஹ் உங்கள் மீது சந்தோஷமாக இருப்பான், நீங்கள் அவர்களை வெறுப்படைய செய்தால் அல்லாஹ் உங்கள் மீது வெறுப்படைவான். மஆதல்லாஹ். கண்டிப்பாக சுப்ஹானல்லாஹ். குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய இந்த துஆக்கள் எல்லாம் இடம்பெறும். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்னி வஜஅல்னா முத்தகீன இமாமா. மாஷாஅல்லாஹ். ஆமீன். சரி, இப்போ இந்த பெற்றோர்களின் கண்ணியமும் ஒழுக்கம் என்கின்ற பாடத்தில் இந்த விஷயத்திலெல்லாம் கவனிக்கணும். பெற்றோர்களை உஃப்னு சொல்லிடக்கூடாது, அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களை கோபப்படுத்தாமல் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஆளாகக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா நாம் எப்படி நம்மளுடைய பெற்றோர்களை வைத்துக் கொள்கிறோமோ அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளும் கரெக்டு தானே. ஒரு பெரிய ஒரு 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 அறிஞர் ஒரு கிதாப் எழுதுகிறார். அதில் ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, வயதான தந்தைய அவங்களுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் உயிரோட ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட தூக்கிட்டு போய் கடலில் தூக்கிட்டு போடுறதுக்கு இருந்தாங்களாம். அப்போ போடுறதுக்கு இருக்கும்பொழுது அந்த தந்தை சொன்னாராம், என்னை கொஞ்சம் ஆழத்தில் கொஞ்சம் தள்ளி போய் போடு அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா இதே இடத்துல தான் நான் என்னுடைய தந்தையை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு சின்ன பிள்ளை கதை கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு தட்டை அப்படியே பத்திரமா வச்சிருந்துச்சு அந்த பையன். ஏன்டா அந்த தட்டை பத்திரமா வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு நாள் இது யூஸ் ஆகும்லத்தா, அதனால நீ எப்படி உங்கள் அத்தாவுக்கு உன்னுடைய வாப்பாவுக்கு இதை கொடுத்தியோ அது போல் நானும் என்ன செய்யணும், உனக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம்
அதனால நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளிடத்தில் நடந்து கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ்.